கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செக் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரெடிட் கார்டுலேருந்து மணி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்பை போட்டிங்கன்னா அதில் அடிக்கடி நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன், கேஒய்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் கையில் இருக்கிறத வச்சு அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் வீடியோ போட்டிருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஆப்பை வந்து நான் ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ போடுறேன். இதில் எத்தனை நாளில் பணம் கிரெடிட் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக, சேஃபாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ நம்ம இந்த செக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டும் பண்ணலாம், கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ அதை எப்படிங்க சொல்கிறேன், வாங்க போகலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை வந்து நான் ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஆப்போட ரேட்டு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங் இருக்குது. அது ஒரு நல்ல ரேட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி 1 மில்லியன் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்மளே பணம் எடுத்துக்க முடியாது. ஸோ வேறு யாராவது அக்கௌண்ட் மூலமாக தான் எடுக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க பேரில் தான் நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், யூபிஐ ஐடி, அப்படி இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் அதெல்லாமே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்து போவோம். ஸோ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜில் இருக்குது. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லும். நான் உதாரணத்துக்கு ஒரு 20,000 அப்படிங்கிறத என்டர் பண்ணுறேன். ஸோ 20,000 என்டர் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட யார் பேரில் வச்சுருக்கோமோ, அதாவது வந்து யார் பேரில் நம்ம ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கலாம், இல்லை யூபிஐ ஐடி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் மேக்ஸிமம் நீங்கள் ஜிபே, யூபிஐ ஐடிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட சிஸ்டர் அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட 2 கார்டு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோசின் கார்டு, ஆர்பிஎல் கார்டு. ஸோ உங்கள் கார்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் வந்து மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக நீங்கள் படிச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கார்டு நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பல. ஏன் அப்படின்னு கேட்டால் இது குயிக்கான வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஏற்கனவே நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கார்டு நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். கார்டு நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிஸ்பிளேயில் வரும். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சிவிவி நம்பர் கேட்கும். சிவிவி நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரி, இப்போ சார்ஜஸ் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து ஒரு 2% வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்னு எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 92 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. 2092 ரூபாய் கட் ஆகும். ஸோ இந்த 2000 rupees அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2 நாள் ஆகும். ஸோ எனக்குமே 2 நாள் தான் ஆனிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு. இமீடியட்டாக நீங்கள் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் மறுநாளோ இல்லை அன்றைக்கோ வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் அதே கார்டில் பண்ணீங்க அப்படின்னா உடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சரி, அதை நம்பி நான் இன்னொரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணேன் இந்த ஆப் ரிவ்யூக்காக. ஸோ அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்போது உடனே வரல, அதுவுமே 2 நாள் தான் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 times வந்து எனக்கு 2 நாள் ஆச்சு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஆனால் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்து பார்க்கும்போது 2000க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெஸ்ட் பண்ணப்போ 2092 ரூபா இதில் கட் ஆனிச்சு. ப்ளஸ் ஒரு 35 ரூபா 45 ரூபா வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுனுச்சு. ஸோ இதுதான் விஷயம். உங்கள் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் வந்து செகண்ட் மந்த் நான் ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நான் யாருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அவங்களுக்கு வந்து உடனே கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போவே கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 3rd டைம்லேருந்து அதே கார்டுக்கு நீங்கள் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ ஒரு கார்டில் 2 கார்டை வச்சு கூட நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய அனுபவத்தைப்படி நான் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது 2 days ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் இதுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். வணக்கம், நன்றி.